ஸோ நம்ம இப்போ அடுத்தது என்னதான் பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் வழக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இலக்கணத்தில் 3rd லெசனில் வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும். இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வழக்கு அப்படின்ற டாப்பிக்கில் இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறையை தான் நம்ம வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். எழுதுறக்கா இருக்கலாம், பேசுகிறக்கா இருக்கலாம். அப்போது நம்ம சொல்ல பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த முறையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினாங்களோ அந்த சொல்லை நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோம். அதுதான் வழக்கு. எங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ எழுத்தாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், சொற்களை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. நம்மளுடைய முன்னோர் எந்தெந்த சொல்ல எந்தெந்த ரேஞ்சில் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வழக்கு எத்தனை வகைப்படும்னு கேட்டால் என்ன சொல்லணும், இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இயல்பு வழக்கு இத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். அது என்னதெல்லாம், இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு இயல்பு வழக்க 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொல்லால் சொல்கிறது தான் இயல்பானது, இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த இயல்பு வழக்கு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இலக்கணமுடையது, இன்னொன்று இலக்கண போலி, இன்னொன்று மருவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயல்பு வழக்குனா என்ன அப்படிங்கிற அந்த லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பொருளை எந்த இயல்பான முறையில் குறிப்பிட முடியுமோ அந்த இயல்பான சொல்லால் குறிப்பிடுறது தான் இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்குன்னா என்னன்னு பார்த்தோம், எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தக்கூடிய முறை. அதாவது ஒரு வழக்கம் இருக்கும் இல்லையா, எழுத்துலையும் பேச்சிலையும் ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கும் இல்லையா, அந்த முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முன்னோர் எந்தெந்த சொல்லை எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன பொருளை பயன்படுத்தினாங்களோ அந்த இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை தான் வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதை 2 டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு அப்படின்னு. ஸோ வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் எத்தனை வகைப்படும், வழக்கு 2 வகைப்படும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஸோ இயல்பு வழக்கு இப்போ பார்க்குறோம். இயல்பு வழக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுறது தான் இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். என்னதெல்லாம், இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு 3 டைப்பாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இலக்கணமுடையது. நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். ஸோ இலக்கணமுடையதுன்னு என்ன சொல்லியிருக்காங்க, நிலம், மரம், வான், எழுது இப்படிங்கிறதுலாம் எந்த விதமான மாறுபாடுமே கிடையாது, இயல்பாக அதோட மீனிங்கை அது சொல்லுது. எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக அதோட மீனிங்கை அது தருது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது எனப்படும். இந்த மாதிரி இலக்கண நெறி இருக்கும் இல்லையா, அந்த இலக்கண நெறி மாறாமல் அது இயல்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம், இலக்கணமுடையது அப்படின்னு சொன்னோம். சரியா, இலக்கணமுடையது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இலக்கணமுடையதுன்னா என்னது, நிலம், மான், வான், எழுது அப்படிங்கிற சொல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அது அந்த பொருள் அதோட மீனிங்கை எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் நீட்டாக ப்ரொசீட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி அதோட பொருளை இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்ல தான் இலக்கணமுடையது அப்படின்னு சொல்கிறோம். இலக்கண போலி பார்க்குறக்கு இலக்கணமுடையது மாதிரியே இருக்கும், ஆனால் அது போலியானது, அதை தான் நம்ம இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இல்லத்தின் முன்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், இல் முன் அப்படின்னு சொல்லணும், இல்லத்தின் முன்பகுதி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ ஆனால் அதை அப்படி சொல்லாமல் முன்றில் அப்படின்னு நம்ம அதை மாற்றி சொல்கிறோம். கிளையின் நுனியை நம்ம என்ன சொல்லணும், கிளை நுனி அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் நுனி கிளை அப்படின்னு மாற்றி சொல்கிறோம். இந்த மாதிரி முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ
இலக்கண போலி அப்படின்னா என்னது? அதாவது நம்ம வந்து சொல்கிறதுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும். அந்த வழக்கத்தை மாற்றி இலக்கணம் உடையது மாதிரியே இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஆனால் போலியானதாக இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இல்லத்தின் முன்பகுதியை முன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதை நம்முடைய முன்னோர்கள் முன்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளையோட நுனியை கிளை நுனின்னு சொல்லணும். ஆனால் நுனி கிளைன்னு சொல்லியிருக்கோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும், இலக்கண முறைப்படி அமையாது, ஆனால் இலக்கணமுடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் எப்படி இருக்கும்? இலக்கணமுடையது மாதிரியே ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா? அந்த சொற்களை தான் என்ன சொல்கிறோம்? இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இலக்கண போலினா என்னது? இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். ஸோ இலக்கண போலி மேக்ஸிமம் எப்படி இருக்குமா? அந்த வேர்ட்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி மாறி இருக்கிறது தான் குறிக்கும். அதனால அந்த இலக்கண போலியை நம்ம என்ன சொல்கிறோம்? முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புறநகர், நகர்ப்புறம் அப்படின்னு வரணும், அதை புறநகர்னு சொல்கிறோம். கால்வாய், வாய்க்கால்னு வரணும். தசை, கடைக்கண், இது எல்லாமே அந்த மாதிரி தான். சதை, கண்கடை அப்படின்னு வர்றதை கடைக்கண்ணு மாற்றி சொல்கிறோம். வாயில், வாசல், இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். அதை தான் நம்ம என்ன பண்ணோம்? வாயில் அப்படின்னு மாற்றணும். வாயில் மாற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? அது இலக்கண போலியாக இருந்திருக்கு. ஆனால் அதை இன்னைக்கு பேச்சு வழக்கில் மாற்றி மாற்றி வாயில் அப்படின்னு வழங்குறத நம்ம என்ன மாற்றிட்டோம்? பேச்சு வழக்கில் வாசல்னு மாற்றிட்டோம். ஸோ அந்த வாயில் அப்படிங்கிற வேர்டு இலக்கண போலி. அந்த வாயில வாசல்னு மாற்றணும் இல்லையா? அது வந்து மருவு. காலப்போக்கில் மருவி இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு 2 டைப்பான இலக்கணத்தை அதில் இடம்பெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இல்லத்தின் நுழைவு அப்படிங்கிறத, நுழையக்கூடிய வழி அப்படிங்கிறத ஸோ இல்லத்தின் வாய் அப்படின்னு சொல்லணும். ஸோ இல்வாய் அப்படின்னு சொல்ல வேண்டியதை நம்ம மாற்றி வாயில் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். ஸோ அந்த வாயில் அப்படின்னு சொல்ல மச்சில் அது வந்து இலக்கண போலி டைப்பில் வருது. இல்லத்தில் நுழையும் வழி அப்படிங்கிறது தான் இல்லத்தின் வாய். ஸோ வாயில் அப்படின்னு நம்ம சொல்லணும், இல்லத்தின் வாய். ஸோ நம்ம அதை என்ன சொல்லணும்? வாயில் அப்படின்னு இல்வாய் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இல்வாய்னு சொல்லாமல் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? வாயில்னு இலக்கண போலியில் சொல்லிகிட்டு இருக்கோம். இலக்கண போலியில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அதை வந்து வாயில் அப்படின்னு சொல்லாமல் இப்போ வந்து நம்ம வாசல் அப்படின்னு மருவி சொல்கிறோம். ஸோ அதை வந்து மருவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னது? அந்த வேர்டே மருவி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருவு. நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும், திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். ஸோ நம்ம நேமையே பாருங்கள், நம்ம ஃபுல் நேம் கூப்பிட மாட்டோம். எப்போவுமே மதிவதனி அப்படின்னா மதிவதனினே கூப்பிட்டு இருக்க மாட்டோம். மதி அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாம் எல்லா சொற்களையுமே எல்லா இடங்கள்லையுமே முழுமையான வடிவத்தில் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. தஞ்சாவூர் அப்படிங்கிற பேரை தஞ்சைன்னு சொல்கிறோம். திருநெல்வேலி அப்படிங்கிற பேரை நெல்லை அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மருவு அப்படின்னு சொல்கிறோம். கோவை, குடந்தை, எக்ஸாம்பிள் அழகாக கொடுத்துருக்காங்க. கோவை, குடந்தை, எந்தை, எம் தந்தை என்பதன் மருவு தான் எந்தை. போது, சோநாடு. ஸோ இது எல்லாமே வந்து மருவு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோவை அப்படிங்கிறது கோயம்புத்தூர், குடந்தை அப்படிங்கிறது குடந்தை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எந்தை, எம் தந்தை என்பதன் மருவு எந்தை. சோநாடு, சோழநாடு என்பதன் மருவு சோநாடு. போது அப்படிங்கிறது போல்துன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட மருவு போது. அடுத்தது தகுதி வழக்கு. அதாவது நம்ம இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இலக்கணம் உடையது அதாவது இயல்பு வழக்கை தான் 3 டைப்பில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வழக்கு அப்படின்னா என்னதுன்னா எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு வழக்கமான முறை இருக்கும். முன்னோர்கள் வந்து ஒரு வகுத்து வச்சுருப்பாங்க. அந்த வரையறையை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த வழக்கு வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 டைப்பாக பிரியுது. ஸோ இயல்பு வழக்கோட பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது 3 பார்ட்டாக பிரியுது. என்னதுலாம்? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு 3 பார்ட்டாக பிரியுது. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஒரு பொருளை அதற்கே ஒரு இயல்பான சொல்ல சொன்னோம்னா அது இயல்பு வழக்குன்னு சொல்கிறோம். இலக்கணம் உடையது
இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலம், மரம், வான், எழுது எந்த மாறுபாடும் இல்லாமல் அது சொல்ல வேண்டிய பொருள் அப்படியே இலக்கண நெறி மாறாமல் முறையான சொல் மூலமாக சொல்லுது. ஸோ அதை இலக்கணமுடையதுன்னு சொல்கிறோம். இலக்கண போலி ஜஸ்ட் அப்படி முன்னாடி இருக்கிறது பின்னாடியும் பின்னாடி இருக்கிறது முன்னாடியும் மாறி இலக்கணம் மாதிரியே நின்று பொருள் தரும். ஸோ ஆனால் அது போலியானது. ஸோ அது இலக்கண போலின்னு சொல்கிறோம். இல்லத்தின் முன்பகுதியை இல் முன்னுன்னு சொல்லணும், ஆனால் முன்றில் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிளை நுனின்னு சொல்ல வேண்டியது நுனி கிளைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வர்றது தான் குறிக்குது. எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் இது எல்லாமே மாறி வரக்கூடியது. ஸோ அது இலக்கண போலியில் அமைஞ்சிருக்கு. புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். ஸோ புறநகர் நகர்ப்புறம், கால்வாய் வாய்க்கால், தசை சதை, கடைக்கண் கண்கடை. வாயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாயில் அப்படிங்கிறது இல்லத்தின் வாய் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதை வாயில் அப்படின்னு இலக்கண போலியில் சொல்கிறோம். வாயில் அப்படின்றது பேச்சு வழக்கில் அப்படியே மாறி வாசல் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அது மறுவீழ்ச்சி அப்படின்னு சொல்லி மருவில் சொல்கிறோம். அடுத்தது 3வது டைப் மருவு. நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்கள்லையும் முழுமையான வடிவத்தில் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம், கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். ஸோ மருவுனா என்னது அப்படின்னு கேட்டோன்னா என்ன டெஃபினிஷன் எழுதணும்? இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மருவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிங்கிறது அதோட டெஃபினிஷன். அடுத்தது தகுதி வழக்கு. தகுதி வழக்கோட டைப்ஸ். ஏதேனும் ஒரு காரணத்தால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதி வழக்கு 3 வகைப்படும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். தகுதி வழக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டாய்லெட் அப்படிங்கிறத அப்படி சொல்ல கூச்சப்பட்டு என்ன சொல்கிறோம்? ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டீசெண்டாக நம்ம மாற்றுறோம் இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தகுதி வழக்குன்னு சொல்கிறோம். ஏதேனும் ஒரு காரணத்தால் பிறரிடம் சொல்ல தகுதி அற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதி வழக்கு 3 வகைப்படும். ஸோ இதுவும் எத்தனை டைப் தான்? 3 வகை தான் சொல்லிட்டாங்க. ஸோ இயல்பு வழக்கும் 3 டைப்பு, தகுதி வழக்கும் 3 டைப்பு. வழக்கு மொத்தம் எத்தனை டைப்புன்னு கேட்டால் 2 டைப்பு. அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இந்த ரெண்டும் 3 டைப்ஸ். ஸோ தகுதி வழக்கில் என்னென்ன இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா இடக்கரடக்கல். ஸோ தகுதி வழக்கில் என்ன வருது? இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறோம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல்ல என்ன வருது? பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதி உடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது. ஸோ இடக்கரடக்கல்னா என்ன சொல்கிறோம்? இடக்கரடக்கல் அப்படின்னு என்னதுன்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இது எல்லாமே என்னது? வேறு மீனிங்கு. ஆனால் அதை சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இது எல்லாமே இடக்கரடக்கல். வெளிப்படையாக சொல்ல தகாத சொல்ல வேறு சொற்களால் அதை தகுந்ததாக மாற்றி சொல்கிறாங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். அடுத்த மங்களம். செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர். நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் எனப்படும். மங்களம்னா என்னது? செத்தார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது மங்களம் இல்லாத சொல் இல்லையா. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க? செத்தார் அப்படின்னு சொல்லாமல் துஞ்சினார்
செத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை எய்தினார்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா? இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பியது தான் என்ன சொல்கிறோம்? மங்களம்னு சொல்கிறோம். ஓலை அப்படின்னு சொல்லாமல் திருமுகம், கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லாமல் வெள்ளாடு, விளக்கை அணை அப்படின்னு சொல்லாமல் விளக்கை குளிரவை, சுடுகாடு அப்படின்னு சொல்லாத நன்காடு. இதில் பாகற்காய் கூட சொல்லலாம். ஸோ அது வந்து கசப்பு காய் அப்படின்னு சொல்லாமல் பாகு அல்லாத காய். இதெல்லாம் என்னது? மங்களம். சொன்னால் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நல்ல வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதை தான் வந்து மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவதை மங்களம் என்பர். ஸோ மங்களம்னா என்னது? மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொல்லால் குறிக்கிறது தான் மங்களம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ குழுவு குறி. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். ஸோ இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அந்த இடத்துல யாருக்கும் புரியக்கூடாது. நம்ம சொல்கிறது நமக்கும் அந்த யார் கேட்க வேண்டியவங்களோ அந்த ரிசீவருக்கும் மட்டும்தான் புரியணும். அப்படின்னா என்ன சொல்லணும்? கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது அந்த வேர்டு வந்து புரியும். இப்போ நம்ம ஒரு வேர்டை வச்சு ஒரு இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு புரியணும்னு நம்ம வந்து சொல்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எடுத்துக்காட்டு, பொன்னை பரி எனல். பொற்கொள்ளர் பொன்னை வந்து பரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொன்னை பரின்னு சொல்கிறாங்க, ஆடையை காரை அப்படின்னு சொல்கிறாங்க. யானை பாகர் வந்து ஆடையை காரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். என்ன சொல்லலாம்? நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. ஸோ போலி அப்படின்னா என்னதுன்னா, அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது ஔவையாருடைய வாக்கு. என்ன சொல்கிறாங்க? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். போலியை வந்து அடுத்த வீடியோவில் கூட பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? வழக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இயல்பு வழக்கில் 3 டைப் இருக்குது, அது தெளிவாக பார்த்தாச்சு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படிங்கிறது. இப்போது தகுதி வழக்குனா என்னது? ஸோ ஏதேனும் ஒரு காரணத்தால் நம்ம பிறர்கிட்ட சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதி வழக்கு வந்து 3 டைப் இருக்குது. என்னதெல்லாம்? இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல்னா என்னது? பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத செய்யுள் சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் குறிப்பிடுவது இடக்கரடக்கல் ஆகும். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன், இது எல்லாமே என்னது? இடக்கரடக்கல். மங்களம், செத்தார் அப்படிங்கிறத மங்களம் இல்லாத சொல், அதனால் அதை வந்து துஞ்சினார், இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொல்லால் இந்த மாதிரி மாற்றி சொன்னோன்னா அதை தான் மங்களம்னு சொல்கிறோம். ஓலையை திருமுகம்னு சொல்கிறோம், கருப்பாடை வெள்ளாடுன்னு சொல்கிறோம், விளக்கை அணை விளக்கை குளிரவைன்னு சொல்கிறோம், சுடுகாடு நன்காடுன்னு சொல்கிறோம், கசப்பு காய் பாகற்காய்னு சொல்கிறோம். ஸோ குழுவுக்குறி. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சொற்கள் குழுவுக்குறி, கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னை பரி எனல், பொற்கொள்ளர் அப்படி பயன்படுத்துவாங்களாம். ஆடையை காரை எனல், யானை பாகர் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்களாம். இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி இந்த மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். அதாவது நாகரீகம் கருதி மறைமுகமாக ஒரு இதை சொல்கிறோம் அப்படின்னா அது இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும்
புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வழக்கு அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். வழக்கு அப்படிங்கிறது 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கை 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இலக்கணமுடையது, மரம், கல், இலக்கணமுடையதா. அப்புறம் இலக்கண போலி, இல், முன், முன்றில், சதை, தசை, அதெல்லாம் வந்து இலக்கண போலி. மருவு அப்படிங்கிறது கோவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறது, மதிவதனிய மதின்னு சொல்கிறது, அந்த மாதிரி குட்டியாக சொல்கிறது வந்து மருவு. அதுக்கப்புறம் தகுதி வழக்கு 3 டைப்பாக இருக்குது. என்னதெல்லாம், இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லாமல் இடக்கரடக்கல், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறது வந்து இடக்கரடக்கல், குழந்தை வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மங்களம். மங்களம்னா என்னது, இறந்துட்டாங்க அப்படி சொல்லுவோம்ல, இயற்கை எழுதிட்டாங்க, செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் ஸோ அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறது. அப்புறம் விளக்கை அணை, விளக்கை குளிரவை, இது எல்லாமே மங்களம். குழுவுக்குறி வந்து ஒரு குழுவினருக்கு மட்டும் புரிகிற மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது குழுவுக்குறி. பொன்னை பரின்னு பொற்கொள்ளர் சொல்கிறாங்க, ஆடையை காரைன்னு யானை பாகர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாகரிகம் கருதி மறைமுகமாக சொல்கிறது இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொல்லால் குறிப்பிடுதல் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.